அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் கடமையாக்கிய ஒன்றுதான் இந்த 5 நேர தொழுகைகளாகும். இந்த 5 நேர தொழுகைகளையும் இந்த சமூகம் முறையாக தொழுகின்றதா என்று கேள்விக்குறியை எழுப்பினால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சிலர்களை தவிர மற்ற அனைவரும் தொழுகையில் பொடுபோக்குத்தன்மையும் தொழுகையை நிறைவேற்றுவதில் அலட்சியமும் செய்கின்ற பல்வேறு நபர்களை இந்த சமூகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் ஒரு நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சிலர்கள் தொழுகையை ஒரு பொடுபோக்குத்தனமாகவும் கேவலமாகவும் சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு இப்படி செய்திருக்கிறார்கள் என்றால் பார்க்கும் பொழுது உள்ளமெல்லாம் கோபமடைகிறது. காரணம், ஒரு மனிதர் தொழுகையை நடத்திவிட்டு இன்னும் ஒருவர் அவரை தொழவிடாமல் அவரை தடுக்கக்கூடிய ஒரு காட்சி ஒரு பொது இடத்திலே இடம்பெறுகிறது. அங்கு வந்திருந்த ஒரு சில மனிதர்கள் அந்த தடுக்கக்கூடிய மனிதரிடம் சண்டை செய்து, நீர் எப்படி இவர் தொழுவதை தடுப்பாய் என்று அதிகமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கின்றார். அதனோடு மாத்திரம் நின்றுவிடாமல் அவரை தாக்கவும் தொடங்குகின்றார். அதன் பிறகுதான் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், நாங்கள் பிராங்க் வீடியோ எடுத்தோம், மேலே கேமரா இருக்கிறது பாருங்கள் என்று கூறிவிட்டு செல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வணக்கமாகும். அதில் பிராங்க் செய்து மற்றவர்களுக்கு ஒரு விதமான ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சியினால் எந்த பயனும் கிடையாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தொழுகையை முறையாக தொழுது அதனை உரிய நேரத்திற்கு நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும்.